வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியதற்கான முக்கிய காரணம் நிர்வாக சிக்கல்கள் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய கருத்து. முன்னாள் ஜனாதிபதிகள் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வசதிகள் இல்லையெனில் அவர்களுக்கும் ஆஸ்வசமம் வழங்குவது சாத்தியம் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க கிண்டல். ஊடகங்களில் வெளியாகும் உள்ளடக்கத்தினால் பாதிக்கப்படும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் முக்கிய பொறுப்பாக இருக்க வேண்டும். அமைச்சர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. சோமரத்ன ராஜபக்ஷ விடயத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிப்பது எதிர்க்கட்சிகளின் அரசியல் நோக்கங்களை உணர்த்தும் செயல் என்று சரத் வீரசேகர விமர்சனம். இனி விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியதற்கான முக்கிய காரணம் நிர்வாக சிக்கல்கள் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்த மாவட்ட கல்வி நிலை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குறித்த நிகழ்வில் வவுனியா மாவட்டத்தின் கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் பற்றாக்குறை, நிர்வாக தாமதங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆசிரியர் சங்கங்கள், அதிபர் சங்கங்கள் மற்றும் கல்வி நிர்வாக அதிகாரிகள் தங்கள் பார்வைகளை வெளியிட்டுள்ளனர். இந்த கருத்துக்களை கவனமாக கேட்டிருந்த பிரதமர் கடந்த 5 வருடங்களாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படாததற்கான முக்கிய காரணம் அபிவிருத்தி உத்தியோகர்களை ஆசிரியர்களாக நியமித்ததை தொடர்ந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருப்பது என்று குறிப்பிட்டிருந்தார். தீர்ப்பு விரைவில் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அதன் பின் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வசதிகள் இல்லையெனில் அவர்களுக்கும் ஆஸ்வசம நலத்திட்டத்தின் கீழ் உதவி கொடுப்பனவு கூட சாத்தியமானது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க கிண்டலுடன் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் மற்றும் ஓய்வூதியம் போன்ற நலத்திட்டங்களை நீக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து பல தரப்புகளிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. இந்த பின்னணியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பிறகு மக்கள் செலுத்தும் வரி பணத்தில் அவரை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கலாச்சாரத்தை நாம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியங்களும் நீக்கப்படும். அதன் பின் அவர்களில் யாரேனும் வாழ்க்கையினை நடத்துவதற்கு தேவையான நிதி இல்லாத நிலையில் இருந்தால் அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் உதவி கொடுப்பதற்கு தயார் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஊடகங்களிலே வெளியாகும் உள்ளடக்கத்தால் பாதிக்கப்படும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் முக்கிய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பத்திரிகை பேரவையால் நடத்தப்பட்ட 10வது ஊடக ஆய்வுகள் மற்றும் பத்திரிகை டிப்ளோமா திட்டத்தின் பட்டதாரி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். சமூக ஊடகம் மற்றும் பிற டிஜிட்டல் ஊடகங்களின் வாயிலாக பரவும் தகவல்களின் பாதிப்பில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க புதிய சட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வகையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊடக சுதந்திரம் முக்கியம் என்றாலும் அதனால் நேரம் சமூக பாதிப்புகளுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டியது அவசியம். பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்க உரிய சட்டங்கள் அமலில் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளை தவிர்த்து தகவல் அறியும் உரிமையும் பாதுகாப்பும் சமநிலையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை பெற்றுள்ள சோமரத்ன ராஜபக்சவின் சமீபத்திய வெளியீடுகள் நாடளாவிய அளவில் விவாதத்திற்கு இடமளித்துள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்படும் நிலையில் தாம் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி SC விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த விவகாரம் தொடர்பாக சோமரத்னவுக்கு உரிய வாய்ப்பை வழங்க கோரியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்று நியமிப்பது எதிர்க்கட்சிகளின் அரசியல் நோக்கங்களை உணர்த்தும் செயலாகும் என்று விமர்சித்துள்ளார். இது சர்வதேச முன் இலங்கை நீதி முறைமையினை கேள்விக்குள்ளாக்கும் முயற்சியாக உருவெடுக்கக்கூடும். நாம் உள்நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் இவ்வாறான விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த அமர்வை முன்னிட்டு இத்தகைய பிரச்சனைகள் திட்டமிட்டு முன்வைக்கப்படலாம் என்பதையும் அவர் எச்சரித்திருந்தார். சோமரத்ன ராஜபக்சவின் அறிக்கைகளும் அவரது மனைவியின் நடவடிக்கைகளும் அரசியல் நீதிமுறை மற்றும் மனித உரிமை பிரிவுகளில் புதிய கலந்துரையாடல்களுக்கு வழிவகுக்க கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. தமக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தும் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசால் முன்வைக்கப்பட்டவை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். கட்சியின் தலைமையகத்தில் நடந்த நிகழ்வொன்றுக்கு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் யாரையும் நான் வெறுக்கவில்லை. அரசியல் ரீதியாக ஏற்படும் வழக்குகளுக்கு நான் தயாராக இருக்கிறேன்.
இந்த நாட்டின் குடிமக்களாக நாம் யாருடன் வேண்டுமானாலும் பழகலாம், அரசியல் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்காக வெறுப்புப்படுத்த முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். எங்களை சிறையில் அடைக்க சிலர் முயற்சித்திருக்கலாம், ஆனால் அதற்காக அவர்களை நாம் வெறுக்கவில்லை. நாங்கள் வெறுப்பை அடிப்படையாக வைத்திருந்தால் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு கூட்டாட்சி அமைக்க முடியாது, மைத்திரிபால சிறிசேனவுடன் அரசியல் செய்ய முடியாது. எங்கள் மனங்களில் எந்த கசப்பும் இல்லை. அரசியல் ரீதியாக அந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்கின்றோம். சில அரசியல் தலைவர்களுக்கு எதிர்க்கட்சியினுடன் பேசுவதில் கூட தயக்கம் இருப்பதாகவும், ஆனால் அது போன்ற நிலைதான் எங்களிடம் இல்லை என்றும் நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை விநியோகிக்க இந்திய நிறுவனத்துடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் தற்போதுள்ள தரவு பாதுகாப்பு சட்டம் ஒரு தடையாக இருக்கின்றது என்பதை அந்த நிறுவனம் வெளிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் போன்ற வாக்குறுதியினை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இந்திய நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது, இந்தியாவின் தேவைக்கேற்ப இலங்கை சட்டத்தை மாற்றுவது எத்தகைய நிலை என்பதை மக்கள் உணர வேண்டும். இது ஜனநாயகத்திற்கும் தேசிய பாதுகாப்புக்கும் கேள்விக்குறி எழுப்பும் ஒரு நிலையாகும் என்று எச்சரித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் நாட்டுக்கு உரிய தேசிய அடையாள அட்டையை உருவாக்கும் திட்டத்தை இந்திய நிறுவனமான NISGக்கு வழங்கியுள்ளது. திட்டத்தின் ஆரம்ப பணிகள் தேசிய அடையாள அட்டை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு நிறைவு சட்டத்திற்கு சென்ற பின் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விமல் வீரவங்ச தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கான விலைமனு கோரல் இந்திய நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டு இந்தியாவின் வன்பொருள் மற்றும் மென்பொருள் கட்டமைப்புகளையே பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதில் விமல் வீரவங்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜூலை 25ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்நிலை சந்திப்பில் இலங்கையின் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண தனபால, தனியார் நிறுவனம் ஒன்றின் தலைமை நிர்வாக அதிகாரி சஞ்சன கருணாரத்ன மற்றும் ஜனாதிபதியின் டிஜிட்டல் ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய நிறுவன பிரதிநிதிகள் இலங்கையின் தற்போதைய தரவு பாதுகாப்பு சட்ட திட்டத்திற்கு தடையாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த வருண தனபால, தற்போதைய சட்டத்தை மாற்றும் யோசனை ஒன்றை இந்த மாதத்திற்குள் முன்வைக்கப்படும் என்றும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவின் விருப்பத்திற்கு ஏற்ப இலங்கை சட்டத்தை மாற்றும் அளவுக்கு நாம் சென்றுவிடக் கூடாது. இந்த சட்ட திருத்தத்திற்கு எத்தனை பேர் ஆதரவு அளிப்பார்கள் என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று விமல் வீரவங்ச வலியுறுத்தியுள்ளார். அருகம்குடாவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் தொடர்பாக உருவாகியுள்ள விவாதங்கள் தொடர்பாக இலங்கை போலீசார் விசேட விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அருகம்குடாவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதும் அவர்கள் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தொடர்பாகவும் அண்மைய சமூக ஊடகங்களில் பரபரப்பாக கிளம்பியுள்ளது. இதனையடுத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் விளக்கம் அளித்துள்ளார். சட்டத்தை மீறாத எந்த ஒரு வெளிநாட்டவரும் இலங்கையில் இருப்பது பற்றி ஆபத்தாக கருத தேவையில்லை. அனைத்து இன நாட்டு மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் வரவேற்கின்றோம். இது இலங்கை ஒரு உலகளாவிய சுற்றுலா தலமாக மாறி வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலியர்களோ பாலஸ்தீனியர்களோ அல்லது வேறு எந்த நாட்டவர்கள் வந்தாலும் அவர்கள் இலங்கையில் அழகை அனுபவிக்க இயலும் எனவும், இது இலங்கையின் வளர்ச்சிக்கான சாதகமான நாட்டின் அறிகுறி என்றும் அவர் கூறினார். வெளிநாட்டவர்கள் இலங்கையை தேர்ந்தெடுப்பது நம்முடைய இடம், வசதி மற்றும் அமைதியான சூழலை அங்கீகரிப்பதாகும். இது ஒரு பிரச்சனை என கருதுவதையே நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் நாட்டின் வளர்ச்சிக்காக இதை ஒத்துழைப்பு என்று பார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதே சமயம் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகள் எப்போதும் விழிப்புடன் உள்ளதாகவும், எந்த ஒரு அச்சுறுத்தல் உருவானால் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். இந்த அறிக்கையின் பின்னணியில் அருகம்குடாவில் இஸ்ரேலியர் ஒருவர் வெளியிட்ட காணொளி பரவலாக பகிரப்பட்டு சமூக ஊடகங்களில் இது விவாதத்திற்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.